ஜெர்மனியில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. எனக்கு வேலை போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனிலேருந்து மெயில் வந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்டர்வியூ மறக்காமல் வந்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் எனக்கு 4 டேஸ் தான் ஒர்க்கு, 3 டேஸ் ஹாலிடே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஆனால் எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நான் ஜாப் அப்ளை பண்ணுவேன். அதுதான் லாஸ்ட் 2 மாதம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது ஒரே ஒரு மகாராசை மட்டும்தான், ஜெர்மன் தெரியலனாலும் பரவாயில்ல, உனக்கு வேலை தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நீ வீட்டுக்கு போ, நெக்ஸ்ட் வீக் உனக்கு மெயில் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மெயில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த மெயில். அப்புறம் என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனி வாசலில் தான் போய் நின்னேன். என்னை பார்த்தோன்னே எம்ப்ளாயர் பயங்கரமான ஷாக்கு. என்ன தம்பி நெக்ஸ்ட் வீக் வர சொன்னேன், இந்த வீக்கே வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்ககிட்ட என்னோட சோகத்தை எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் தலையில் கையை வச்சுட்டு, உனக்கு ஜெர்மன் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னால், ஆமாம் அது தெரிஞ்சு தானே ஓகே பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா எஸ்டர்டே ஒரு பையனை ஜெர்மன் தெரிஞ்ச பையனை ஓகே பண்ணிட்டோம், ஸோ அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன, உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படின்ட்டு. என்னடி இது? நான் உங்களுக்கு சொல்றது என் சோக கதை இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.